இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். 2 numbers are in the ratio 3:5. If 9 is subtracted from each, the new number are in the ratio 12:23. The smaller number is. இப்போ 2 numbers வந்து 3:5 ரேஷியோவில் இருக்குது. இப்போ 9 வந்துட்டு அந்த 2 நம்பர்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நியூ ரேஷியோ கிடைக்குது. அந்த நியூ ரேஷியோ வந்து 12:23. நம்ம வந்து ஸ்மாலர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஷியோ 3:5 கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோவை 3x 5xன்னு எழுதிக்கலாமா? அதான் எழுதியிருக்கோம். let the numbers be 3x and 5x. இப்போ 3:5னா 3/5 எழுதுவோமா? அது மாதிரி 3x:5xனா 3x/5xன்னு எழுதிக்கலாமா? அதான் எழுதியிருக்கோம். 3x/5x. இப்போ 9 வந்துட்டு ஈச் நம்பர்லேயே சப்ராக்ட் பண்ணணும். அதனாடி 3x - 9 டிவைட் பை 5x - 9 எழுதியிருக்கோம். இப்படி இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நியூ ரேஷியோ கிடைக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? 12:23ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஈக்குவல் டு 12/23ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 23 × 3x - 9 ஈக்குவல் டு 12 × 5x - 9. இப்போ இதை உள்ளே கொடுத்து இன்ட்டு பண்ணும்போது 23 × 3x வந்து 69x மைனஸ் 23 × 9 போடும்போது -207 ஈக்குவல் டு 12 × 5 போடும்போது 60x மைனஸ் 12 × 9 போடும்போது -108. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் ஒரு சைடு கொண்டு போக போகிறோம், நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ 69x மைனஸ் 60x ஈக்குவல் டு -207 போகும் ப்ளஸ் ஆயிரும் 207 மைனஸ் 108. இப்போ 69x - 60x என்னது 9x ஈக்குவல் டு 207 - 108 வந்து 99. இப்போ x is equal to 99. இந்த 9 கிட்ட வரும்போது டிவைடில் வந்துருமா? 99 டிவைட் பை 9. அப்போ x is equal to 11 கிடைக்குது. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்மாலர் நம்பர். இப்போ ஸ்மாலர் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ரேஷியோ என்னது 3x அதை எழுதியிருக்கோம். இந்த ஸ்மாலர் நம்பர் ஈக்குவல் டு 3xன்னு எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்னது 11. அதான் 3 × 11 போடும்போது therefore the smaller number is 33.